ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படும்படியான ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் வரை நாம் தியானிக்க போகிறோம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானும் அநேகரிடத்துல அதிகமான வரி வசூல் செய்து அதன் மூலமாக ஆஸ்தியையும் அந்தஸ்தையும் கொண்டுள்ள ஒரு மனுஷன் இந்த இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, இந்த இயேசுவானவர் எப்படிப்பட்டவர், இந்த இயேசுவானவர் எப்படிப்பட்டவர், இந்த இயேசுவானவருக்கும் எனக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது போல உணர்கிறேன், இந்த இயேசு மேல ஏதோ எனக்கு ஒரு ஏக்கம், இந்த இயேசு மேல ஏதோ ஒரு அன்பு, அவர் வராருன்னு கேள்விப்பட்டு அவர் ஓடி அந்த வரும் வழியில ஒரு காட்டத்தி மரத்தின் மேல ஏறி அங்க இருந்து அந்த இயேசுவை பார்க்கிறார். அந்த இயேசுவை அந்த காட்டத்தி மரத்தின் மேல இருந்து அவர் பார்க்கிறாரு. இதை கண்ட ஜனங்கள் எல்லாம், இவன் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானும் வரி வசூல் செய்கிற ஒருவனும் இவன் எதற்காக இந்த காட்டத்தி மரத்தின் மேல் ஏறி இருக்கிறான் என்று ஆச்சரியத்தோடு அவனை பார்த்தார்கள். இது எல்லாத்தையும் அறிஞ்சுகிட்ட இயேசுவானவர் லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். இதனை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ என்று தன்னுடைய இருதயத்திலே சிந்தித்து அவரை பார்க்க வேண்டும் என்று ஒரு வாஞ்சையோடு கூட கடந்து போன சகேயுவினுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும் என்றால், இன்றைக்கு எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற கசப்புகள், காயங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், பாடுகள், அவமானங்கள், உபத்திரவங்கள், நிர்வாணம், நாசம், மோசம், தனிமை, இழப்பு, எப்படிப்பட்ட காரியமானாலும் சரி, என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று தேடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார்.